السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1439 ரபியுல் ஆஹர் மாதம் 4ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியில் இமாம் ஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் வீடுகளை சீர்திருத்தலும் விவாகரத்தின் விபரீதமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுங்கள். உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இந்த தக்வாவை கொண்டு, இறையச்சத்தை கொண்டுதான் வெற்றி பெற்றார்கள். நஷ்டமடைந்தவர்கள் எல்லாம் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதன் மூலமாகத்தான் நஷ்டமடைந்தார்கள். எனவே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுடைய படைப்பின் ஆரம்ப நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஆத்மாவிலிருந்து பல பெண்களையும் பல ஆண்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளில் இருந்தே அவர்களுக்கு தேவையான ஜோடிகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பகுமுல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அதிலிருந்தே அவர்களுக்கு தேவையான ஜோடிகளை அல்லாஹ் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிஸாஅ, அவர்களிலிருந்து பல ஆண்களையும் பல பெண்களையும் அல்லாஹ் பெருகச் செய்திருக்கின்றான். எனவே உங்களது படைப்பை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனவே அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம், அல்லாஹுடைய வழிமுறையின் பிரகாரம் ஒரு ஆணும் பெண்ணும் இஸ்லாமிய திருமணத்தின் மூலமாக அவர்கள் ஒன்று சேர்கின்றார்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்வை, திருமண வாழ்வை ஆரம்பிப்பதற்காக இந்த திருமண ஒப்பந்தம் ஒரு காரணமாக, முதன்மையான காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய இயற்கையின் பிரகாரம் அவனுடைய உணர்வுகளை, ஆசைகளை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி, திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த அனுமதியை அல்லாஹ் வழங்குகின்றான். அதே நேரத்திலே இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாமல் வேறு மாற்று வழிகளிலே உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முறையான இஸ்லாமிய திருமணத்தின் மூலமாக தனது கற்புக்கான பாதுகாப்பு, அபிவிருத்தி, வளர்த்தி, அதே போன்று பரிசுத்தம், உணவு அபிவிருத்தி, உள்ளத்துக்கான உடல் ஆரோக்கியம், அதே போன்று சாலிஹான நல்ல சந்ததியினர்கள் மூலமாக வாழ்வில் அபிவிருத்தி பெறக்கூடிய பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய திருமணத்தின் மூலமாக வைத்திருக்கிறார். அதே நேரத்திலே முறைகேடாக, விபச்சாரத்தின் மூலமாக திருமணங்களை நாம் ஏற்படுத்துகின்ற போது, முறைகேடாக உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற போதும் அங்கே அசுத்தம், உள்ளத்திலே பல நோய்கள், ஆண் பெண்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள், பாவத்தின் விபரீதங்கள், வாழ்விலே எத்தனையோ ஆபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவர்களுக்கு மத்தியில் அபிவிருத்தி இல்லாமல் போவது, அவர்களுடைய சந்ததியினர்களுக்கு மத்தியிலே பல குழப்பங்கள், பிரச்சனைகள், மறுமையிலே அல்லாஹ் மிகவும் பெரிய வேதனைகளை அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது மிஅராஜ் பயணத்தின் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு பல காட்சிகளை அல்லாஹ் காணச் செய்தான். ஃபர்லான தொழுகையை விட்டவர்கள், அதே போன்று ஜகாத்தை கொடுக்காதவர்கள், இவ்வாறு ஒவ்வொருவருடைய துன்பகரமான நிலைகளையும் வேதனைகளையும் நபி அவர்களுக்கு காட்டப்பட்டது. இவ்வாறாக நபி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு கூட்டத்தை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பாத்திரத்திலே ஒரு நல்ல மாமிசம் இருக்கின்றது, இன்னும் ஒரு பாத்திரத்திலே அசுத்தமான நாற்றம் தரக்கூடிய துருவாடை கொடுக்கக்கூடிய மாமிசம் இருக்கின்றது. அந்த மனிதர்களோ நல்ல இறைச்சியை விட்டுவிட்டு, நல்ல மாமிசத்தை விட்டுவிட்டு அந்த துருவாடையான மாமிசத்தை உண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா ஹாஉலா யா ஜிப்ரீல், இவர்கள் யார் என ஜிப்ரீலிடத்திலே கேட்டபோது
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள்தான் உங்களது உம்மத்தினர்களில் இருக்கக்கூடிய சில ஆண்கள் ஹலாலான மனைவி தன்னிடத்தில் இருந்தும் அவளை விட்டுவிட்டு ஹராமான முறையிலே விபச்சாரத்திலே ஈடுபட்டவர்கள். அதே போன்று ஹலாலான முறையிலே தனக்கு கணவனை பெற்றுக்கொண்ட ஒரு பெண் ஹலாலான கணவனை விட்டுவிட்டு விபச்சாரத்திலே தவறாக ஈடுபட்ட பெண் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விபச்சாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக விளக்கம் கூறப்பட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக, இந்த திருமண குடும்ப வாழ்வின் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அழகான சந்ததியின் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இவ்வாறாக முறையாக திருமண வாழ்வு அமைகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே அன்பும் பாசம் கருணை, அவர்களை முறையாக வளர்க்கின்ற தன்மை, அவர்களுக்கு தேவையான கல்வியை புகட்டுதல், உண்மையிலே அவர்களுக்கு மத்தியிலே தந்தை என்ற ஒரு பாசம், தாய் என்ற ஒரு பாசம் இருப்பதன் காரணமாக எதிர்கால சந்ததியினர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு முன்னுதாரணமாக இவர்கள் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் வளர்க்கப்படுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் மூலமாக அந்த சமூகம் பயன்பெறுகின்றது. சமூகத்துக்கு தேவையான எத்தனையோ விடயங்களை இந்த குழந்தைகள் முன்னுதாரணமாக அவர் செய்து காட்டுவார்கள். அதே போன்று அவர்களுக்கு மத்தியிலே நல்ல பண்பாடுகள், அழகிய குணங்கள் ஊட்டப்படும். அதே போன்று கெட்ட பண்புகள் எல்லாம் இல்லாமலாக்கப்படும். மறுமைக்கும் உலகத்துக்கும் பொருத்தமான நல்ல சாலிஹான முறையில் அவர்கள் வளர்க்கப்படுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிறுவர்களை பொறுத்தவரையிலே பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பார்ப்பார்கள், ஒவ்வொரு விடயத்தையும் கேட்பார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய வாழ்விலே, நடைமுறையிலே ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக பெரியவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். எனவே முறையான திருமணத்தின் மூலமாக, முறையான கணவன் மனைவியின் மூலமாக நல்ல குழந்தைகள் வளர்வதற்கு ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த திருமண உடன்படிக்கை என்பது, திருமண ஒப்பந்தம் என்பது ஒரு உறுதிமிக்க உடன்படிக்கையாக இருக்கின்றது. இதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே உறுதியான பிணைப்பு, உறுதியான தொடர்பு ஏற்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, நீங்கள் இந்த திருமணத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு மனைவியை நீங்கள் தெரிவு செய்ய நீங்கள் முற்பட்டால் அவர்களுக்கு கொடுத்த பொற்குவியல்களை கூட நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒப்பந்தத்தின் உறுதிப்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு ஒரு உறுதியான ஒரு உடன்படிக்கையாகத்தான் இந்த திருமண ஒப்பந்தம் இருக்கின்றது. எனவே இந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக கணவன் மனைவிக்கும், அதே போன்று அவர்கள் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கணவன் மனைவியுடைய உறவினர்களுக்கு, இந்த உலக சமுதாயத்தினர்களுக்கு இம்மை மறுமைக்கான எத்தனையோ பல பயன்பாடுகள் இந்த திருமணத்தின் மூலமாக ஏற்பட போகின்றன. இந்த பயன்பாடுகளை, இந்த பிரயோஜனங்களை மட்டிட முடியாத அளவுக்கு நாம் காணலாம். அந்த அளவுக்கு பயன்பாடுகள் நிறைந்ததாக இந்த திருமண ஒப்பந்தம் இருக்கின்றது. அதே நேரத்திலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உடன்படிக்கையை முறித்துக் கொள்வதன் மூலமாக, இந்த திருமண வாழ்வை துண்டித்துக் கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே விவாகரத்து ஏற்படுவதன் மூலமாக இன்னொரு பல நன்மைகளை, பல பயன்பாடுகளை தகர்த்தறியக்கூடிய ஒரு கேவலமான இக்கட்டான நிலைக்கு இந்த விவாகரத்து காரணமாக அமைந்துவிடும். இதன் மூலமாக அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே, அவர்களுடைய மார்க்கத்திலே, அவர்களுடைய வாழ்விலே, உடல் ஆரோக்கியத்திலே பல தீங்குகள் ஏற்படுகின்றன. கணவனை விட மனைவிக்குத்தான் மிகவும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் கணவன் மனைவியாக வாழ்ந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஒருபோதும் சக்தி பெற மாட்டார்கள். அவர்கள் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் மன உளைச்சலிலும் தான் அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே இவ்வாறாக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சுமூகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விவாகரத்தின் மூலமாக குழந்தைகள் சீரழிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்விலே பல சொல்லொன்னா துயரங்கள், தாய் தந்தையுடைய அன்பை இழந்து தவிக்கக்கூடிய பல காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இன்பங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாம் தவிடுபொடியாக்கப்படுகின்றன. அவர்கள் பலதரப்பட்ட பல இன்னொரு வழிகேட்டிலே போவதற்கு இந்த விவாகரத்து ஒரு காரணமாக இருக்கின்றன. அதே போன்று அந்த குழந்தைகள் பல வகையான நோய்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். சமூகத்துக்கு மத்தியிலே பல சொல்லொன்னா துயரத்தின் மூலமாக, சொல்லொன்னா கஷ்டத்தின் மூலமாக பல வகையான துன்பங்களை, துயரங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே, குடும்ப உறவினர்களுக்கு மத்தியிலே அங்கே குடும்பத்தை துறந்து, குடும்பத்தை விட்டெழுத்து,
அவர்கள் தூரமாக செல்லக்கூடிய பல கவலைகரமான காட்சிகளை இந்த விவாகரத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விவாகரத்தின் விபரீதங்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் எத்தனையோ ஏராளமான விபரீதங்களை கூறிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த விவாகரத்துடைய பாதகரமான துன்பகரமான நிகழ்வுகளை தெரிந்து அவைகளை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விவாகரத்தின் மூலமாக கணவன் மனைவி பிரிவதன் விபரீதத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக ஷைத்தான் இபிலீஸ் அவனுடைய அரசிலே சிம்மாசனத்திலே அமர்ந்தவனாக அவனுடைய பரிவாரங்களை எல்லாம் உலகத்துக்கு அனுப்பி கேடு செய்விக்குமாறு அனுப்பிவிடுவான். அதற்கு பின்னால் அவனுடைய மஜ்லிஸிலே அமர்ந்து ஒவ்வொருவராக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ஒவ்வொரு ஷைத்தானிடத்திலும் கேட்கின்ற போது ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்த தீங்குகளை கெடுதிகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அவைகள் அனைத்தையும் ஒருபுறம் வைத்துவிட்டு ஒரு சிறிய ஷைத்தான் கூறுவான், நான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி நான் பிரித்து விட்டேன் என்று கூறிய போது அந்த ஷைத்தானை அழைத்து அவனுக்கு சன்மானம் வழங்கப்பட்டு அவனை கௌரவிக்கப்படும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த அளவுக்கும் விபரீதத்தை தரக்கூடிய பாரதூரமான விடயம்தான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுவதென்பது. எனவே இந்த விவாகரத்தை நாம் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் சமகாலத்திலே மனிதர்கள் இந்த தலாக் சொல்வதை விவாகரத்து செய்வதை சர்வசாதாரணமாக கொள்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே பல பிரச்சினைகள், பல குரோதங்கள், பல வகையான விபரீதங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த காலத்திலே சர்வசாதாரணமான காரணங்களுக்காக, ஒரு அற்ப காரணங்களுக்காக தலாக்கிலே ஈடுபடுகின்றார்கள், விவாகரத்தை செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விவாகரத்து ஏற்படுவதற்கான அடிப்படை காரணிகள் தான் இந்த விவாகரத்து சம்பந்தமான இஸ்லாமிய வரைமுறைகளை அறியாமல் இருப்பதும், அதே போன்று அல் குர்ஆன் அல் ஹதீஸ் காட்டக்கூடிய வழிமுறைகள் பின்பற்றாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த தலாக் நிகழ்வதற்கு அடிப்படை காரணியாக இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய இந்த திருமணத்தின் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் அரவணைப்பு, கனிவு, அதே போன்று பாதுகாப்பு, இன்னொரு பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த திருமணம் அமைந்திருக்கின்றது. ஆனால் இவைகளை தகர்த்தெடுக்கக்கூடிய முறையிலே தான் இந்த தலாக், இந்த விவாகரத்து நடைபெறுகின்றது. இந்த விவாகரத்தை பொறுத்தவரையிலே கணவன் மூலமாகவும் ஏற்படலாம், அல்லது மனைவியின் மூலமாகவும் ஏற்படலாம், அல்லது இருவரும் இதற்கு காரணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் அதையும் கடந்து அவ்விருவருடைய உறவினர்கள் காரணமாக இருப்பார்கள். எச்சரிக்கையுடன் கணவன் மனைவியுடைய உறவினர்கள் அவர்களுடைய வாழ்விலே பிளவு ஏற்படுவதற்கு ஒருபோதும் காரணமாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, அதாவது கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியிலே இந்த ஒப்பந்தத்தை கௌரவமாக அவர்கள் கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, வரம்பு மீறி இடையூறு செய்வதற்காக நீங்கள் அந்த பெண்களை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டாம். அவ்வாறு தீங்கு செய்வதற்காக அவர்களை நீ தடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். எனவே அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பரிகாசமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறு மனைவிக்கு உரிமைகள் இருக்கின்றனோ அதே போன்று கணவனுக்கும் உரிமைகள் இருக்கின்றன. ஆனால் கணவனின் மனைவிக்கு நிர்வாகத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு கணவன்மாரும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்ணுடன் அழகிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அவளிடத்திலே வெறுக்கத்தக்க விடயங்களை கண்டுகொண்டால் பொறுமையாக அதனை நிதானமாக கையாள வேண்டும். அவ்வாறு பொறுமை காத்து அவளுடைய கெட்ட பண்புகளை பொறுமையாக நிதானமாக கையாள்வதன் மூலமாக அதற்கு பின்னால் அந்த பெண்ணின் மூலமாக ஒரு சாலிஹான குழந்தை கிடைக்கப்பெறலாம். அந்த சாலிஹான குழந்தையின் மூலமாக அவனுடைய பொறுமைக்கு கூலியாக பிரதி உபகாரமாக அந்த சாலிஹான குழந்தையை அமைந்து விடலாம். எனவே நிதானமாக நாம் பொறுத்துக் கொள்கின்ற போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நன்மைகளை அந்த பொறுமைக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கணவன் மனைவியை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேற்றுமைகள் வருகின்ற போது அவர்களாகவே அதனை தீர்த்து கொள்வதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த தவறுகளை என்னால் தவறு ஏற்பட்டு விட்டது, நான் தவறு செய்து விட்டேன் என்று
தாமாக கூறி மன்னிப்பு கேட்டு இருவருக்கு மத்தியிலே அவர்களே சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த திருமண வாழ்வு நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமாதான பணியை நமக்கு தந்திருக்கின்றான். கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகின்ற போது கணவன் தரப்பிலிருந்து சிலரும் மனைவி தரப்பிலிருந்து சிலரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான ஒரு வழிமுறையை தந்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த திருமண ஒப்பந்தம் நீடூடி காலம் நிரந்தரமாக வாழ்வதற்கான ஒரு வழிகளில் ஒன்றுதான் பொறுமை கொள்வது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது, ஒருவருக்கொருவர் மன்னிப்பது. இவ்வாறு அவர்கள் பொறுத்து கொள்வார்கள் என்றால் ஒரு பொறுமையின் காரணமாக அவர்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த சிறிய விடயத்தின் காரணமாக நீடூடி காலம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பொறுமை ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிஹைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலி ஏராளம் கணக்கிட முடியாத அளவுக்கு பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கூலியை வழங்குவான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுப்பதென்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே பல அழகான சந்தர்ப்பங்களை உருவாக்கும், அவர்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த ஒற்றுமையிலே அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த காயங்களை இந்த விட்டு கொடுக்கின்ற தன்மை இல்லாமல் ஆக்கிவிடும். அவர்களுக்கு மத்தியிலே விட்டு கொடுக்கின்ற தன்மை, மன்னிக்கும் மனப்பான்மை என்பது திருமண வாழ்வில் முக்கியமாக இருக்கின்றது. அதுவும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே இந்த பண்பு கட்டாயமாக வளர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றன. அவர்களுக்கு மத்தியிலே எத்தனையோ நிறைவான பல விடயங்கள் இருக்கும். ஆனால் அவைகளை விட்டுவிட்டு அவர்கள் தேவையற்ற விடயங்களை வேண்டுவதன் மூலமாக, தேவையற்ற விடயங்களை எதிர்பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே குரோதங்கள், பிரச்சினைகள், வெறுப்புக்கள், கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய கேவலமான நிகழ்வுகளை பார்க்கின்றோம். எனவே உயிரோட்டமான திருமண வாழ்வு என்பது அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய தன்மை, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இவைகளை விட்டுவிட்டு எதிரிகளாக தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் ஒருபோதும் மாறு செய்துவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அதே போன்றுதான் இந்த திருமணம் நிரந்தரமாக இருப்பதற்கான காரணிகள் ஒன்றுதான் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் கவனமாக நிதானமாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடத்திலே காணக்கூடிய குறைகளை பொறுத்தவரையிலே நிதானமாக நீதியாக அவைகளை முறையாக திருத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், மனைவிமார்கள் உங்களுக்கு மாறு செய்வதை நீங்கள் பயந்தால் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசத்தின் மூலமாக அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களை படுக்கையிலே வெறுத்தொதுக்குங்கள். அதிலும் அவர்கள் படிப்பினை பெறவில்லை என்றால் அவர்களுக்கு அடிப்பதன் மூலமாக உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசம், படுக்கையில் வெறுப்பது, அடிப்பது போன்ற வழிமுறைகளை கணவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இவ்வாறாக அவர்களை நெறிப்படுத்துவதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக கணவன் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த பிரச்சனைகளை கையாளக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே உள்ள பிளவுகளை குரோதங்களை இல்லாமலாக்கி அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் பாசமும் ஏற்பட்டு திருமண வாழ்வு தொடராக இருப்பதற்கான முயற்சிகளை நீதிபதிகள் செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளான அழகான முறையிலே அவளை நடத்துவது, அவளுக்கு தேவையான இருப்பிடத்தை கொடுப்பது, அவளுக்கு தேவையான செலவீனங்கள் ஆடைகளை வாங்கி கொடுப்பது, நல்ல முறையிலே அவளுடன் நடந்து கொள்வது, அவளுக்கு வரக்கூடிய தீங்குகளை விட்டும் அவளை பாதுகாப்பது போன்ற வேலைகளை கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த திருமண முறிவு, இந்த விவாகரத்து ஏற்படுவதற்கு பெண்களின் மூலமாகவும் சில காரணங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய தேவையற்ற அநாகரீகமான வார்த்தைகள், அதே போன்று அவளுடைய கெட்ட பண்புகள், அவளிடத்தில் இருக்கிற மடமைத்தனமான விடயங்கள் எல்லாம் இந்த விவாக முறிவுக்கு, விவாகரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. எனவே இவைகளை அந்த மனைவி, அந்த பெண் பண்பாடுகளை அழகுற அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். கணவனுக்கு கட்டுப்படுவதற்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவனுடைய குழந்தைகளை அழகான முறையிலே வளர்ப்பதற்காக தன்னால் இயலுமான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹுக்கு மாற்றமில்லாத விஷயங்களிலே கணவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப
மனைவி தன்னை அவள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கணவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேர தொழுகையை முறையாக நிறைவேற்றி ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று தனது கற்பை பாதுகாத்து தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள் என்றால், நாளை மறுமையிலே அவளுக்கு கூறப்படும், நீ விரும்பிய வாயிலினூடாக சுவர்க்கத்தின் நுழைவாயாக என்று அந்த பெண்ணுக்கு சுபசோபனம் சொல்லப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கணவனுக்கு மனைவி முறையான அழகிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். சஹாபி தோழர்கள் எவ்வாறு சஹாபி பெண்மணிகள் எல்லாம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ, இன்பம் துன்பங்களில் கணவனுடன் எவ்வாறு ஒத்து போனார்களோ, உதவியாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தார்களோ, அதே போன்று பெண்கள் தங்களை கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, கணவனை மகிழ்ச்சி படுத்தக்கூடியவர்களாக அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த விவாகரத்து ஏற்படுவதற்கான காரணிகள் ஒன்றுதான் கணவன் மனைவியுடைய உறவினர்கள் இதிலே சம்பந்தப்படுவது, இருவரையும் பிரித்து வைப்பதற்காக முயற்சிப்பது, அல்லது இருவரில் ஒருவர் அல்லது 2 பக்கத்தாருமே இவர்களை பிரித்து வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதென்பது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள், லஅனல்லாஹு, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா, கணவனிடத்திலிருந்து ஒரு பெண்ணை பிரிப்பதற்கு யார் தேவையற்ற வேலைகளில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்வதோடு, கணவன் மனைவியுடைய உறவினர்களை கவனிக்கின்ற விடயத்திலும், மனைவி கணவனுடைய உறவினர்களை கவனிக்கின்ற விடயத்திலும் மிகவும் அழகிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக கணவனுடைய பெற்றோர்கள் மனைவியுடைய பெற்றோர்களை அழகிய முறையிலே கவனிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இங்கேதான் கணவன் மனைவியுடைய உறவினர்களையும், மனைவி கணவனுடைய உறவினர்களையும், குறிப்பாக பெற்றோர்களையும் முறையாக கவனிக்காததன் மூலமாகவும் இது போன்ற முறிவுகள், விவாகரத்துகள் ஏற்படுவதற்கும் இந்த உறவினர்களை கவனிக்காமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கின்றன. அதே போன்று இந்த விவாகரத்து ஏற்படுவதற்கான காரணிகள் ஒன்றுதான் தொலை தொடர்பு சாதனங்களூடாக பல நாடகங்களை தொடராக பார்த்து கொண்டிருப்பது. இந்த தொடரான நாடகங்கள் மூலமாக, முறையற்ற நாடகங்கள் மூலமாக பண்பாடுகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி, அவர்கள் நற்குணங்களை எல்லாம் இல்லாமலாக்கி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது போன்ற நாடகங்களும் ஒரு காரணமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த விவாகரத்து ஏற்படுவதற்கான இன்னும் ஒரு காரணிதான் மனைவி கணவனுடைய அனுமதியின்றி வீட்டை விட்டு புறப்படுவது. கணவனுடைய அனுமதியின்றி வீட்டை விட்டு புறப்படுவது ஒருபோதும் மனைவிக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஹலாலான விடயமாக இருக்க மாட்டாது. எனவே கணவன் மனைவியுடைய விடயத்திலே கவனமாக இருப்பது போன்று மனைவி என்பவள் வீட்டை விட்டு புறப்படுகின்ற போது கட்டாயமாக கணவரிடத்தில் அனுமதி பற்றித்தான் புறப்பட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறு நமது திருமண ஒப்பந்தத்தை, குடும்ப வாழ்வை நிலையாக உறுதியாக இட்டுச் செல்வதற்கான முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக நாம் சேர்ந்து போக முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டால், கணவன் மனைவியால் சேர்ந்து போக முடியாது என்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டால், இந்த தலாக் என்ற விவாகரத்தின் மூலமாக அவர்கள் பிரிந்து கொள்ளலாம். அவ்வாறு தலாக் சொல்வதன் மூலமாக பிரிந்து கொள்வதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யா அய்யுஹன் நபியு இதா தல்லக்துமுன் நிஸாஅ, உங்களது பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்து கொண்டால், ஃபதல்லிகூஹுன்ன லிஇத்ததிஹின்ன வ அஹ்சுல் இத்தா, நீங்கள் முறையான சுத்தமான காலத்திலே அந்த பெண்கள் மாதவிடாயற்ற பரிசுத்தமான நிலையிலே, நீங்கள் உடலுறவு கொள்ளாத நிலையிலே அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்யுங்கள். அதே போன்று அந்த இத்தாவையும் கணக்கிடுங்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே விவாகரத்து நிகழ்கின்ற போதும் அந்த பெண் பரிசுத்தமானவளாக இருக்கின்ற நிலையிலே, கணவன் மனைவிடு ஒன்று சேராத நிலையிலே அவளை தலாக் சொல்ல வேண்டும், விவாகரத்து செய்ய வேண்டும். இந்த இத்தாவுடைய காலத்திலே விரும்பினால் அந்த மனைவியை அவன் மீட்டிக் கொள்ளலாம். எனவே இவ்வாறான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிவதற்கான அழகிய ஒரு வழிமுறையை தந்திருக்கின்றான். அதிலும்
நாம் நல்ல முறையிலே அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறாக திருமணத்தின் மூலமாக ஒன்று சேர்ந்து விவாகரத்தின் மூலமாக பிரிந்தவர்கள் விரும்பினால் அவர்கள் மீண்டு வருவதற்கான பல வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இத்தா முடிவதற்கு முன்னால் அவர்கள் மீட்டிக் கொள்ளலாம். அவ்வாறு இத்தா முடிந்ததற்கு பின்னால் சேருவதென்றால் புதிய மகருடன் புதிய திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த திருமண வாழ்வு நமக்கு பாதுகாப்பையும் உறுதுணையும் அன்பையும் அரவணைப்பையும் தருகின்றது. எனவே இந்த தலாக் என்பதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடைசியிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு துயரத்திலே ஆளாகியதுக்கு பின்னால் கை செய்யப்படுவதன் மூலமாக எந்த பயன்பாடுகளும் கிடைக்கப் போவதில்லை. எனவே விவாகரத்துக்கு போவதற்கு முன்னால் நிதானமாக நீதியாக அமைதியாக சிந்தித்து ஒன்றுபடுவதற்கான வழிமுறைகளைத்தான் நாம் ஒன்றுபடுவதற்கான வழிவகைகளிலே தான் நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கின்றோம் சர்வசாதாரணமாக வாலிபர்களுக்கு மத்தியிலே விவாகரத்து இடம்படுகின்றன. இதன் மூலமாக அவர்கள் குழந்தைகள் உரிமைகள் பாழாக்கப்படுகின்றன. உறவினர்கள், அதே போன்று சகோதரர்கள், சமூகத்திலே பல வகையான பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இன்றைய வாலிபர்களுடைய கேடுகட்ட அனாவசியமான அதாவது பொறுப்பற்ற முறையிலே விவாகரத்து செய்வது அமைந்திருக்கின்றன. எனவே அதிலே வாலிபர்கள் கணவன்மார்கள் நிதானத்தை கையாள வேண்டும், நீதியை கையாள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவர்கள் அல்லாஹ்வை பயந்து மார்க்கம் அனுமதித்தது முறையிலே இந்த தலாக் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்வார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற அந்த துன்பகரமான கவலைகரமான நிலையிலிருந்து விடுதலை தருவதற்கு அல்லாஹ் இருக்கின்றான். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றானோ அவர்களுடைய விடுதலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வழிகளை அல்லாஹ் திறந்து விடுவான். அது மாத்திரமல்ல, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அவர்கள் அறியாத பல வழிகளிலே அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே இந்த திருமண ஒப்பந்தத்தை, திருமண உறவை, குடும்ப உறவை மேன்மையாக கருதி கௌரவமாக கருதி நல்ல முறையிலே நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக மனதிலே நிம்மதி, உள்ளத்திலே நிம்மதி, கற்புக்கான பாதுகாப்பு, இருவருக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு, பாசம், கருணை போன்ற இன்னொரு பல நன்மைகள் இருக்கின்றன. எனவே இந்த திருமண ஒப்பந்தத்தை அழகிய முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல தவறுகள், குறைகள், குற்றங்கள் ஏற்படலாம். இவைகளை நிதானத்துடன் விட்டு கொடுப்புடன் மன்னித்து ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் அதை புரிய வைத்து நல்ல முறையிலே அவர்களுடைய குடும்ப வாழ்வை, திருமண உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரி, எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிக்காஹ் இஸ்லாமிய திருமணத்தின் மூலமாக ஒற்றுமையாக சமத்துவமாக பிரச்சனைகளற்ற ஒற்றுமையான குடும்பமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.